இந்த எபிசோட்ல ஹூ இஸ் பாக்யா அசோக் அப்படிங்கிறது தான் நடக்க போகுது. ஓகே, நீங்கள் கொடுத்த நிறைய இந்த விஷயங்கள்லாம் வச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு வந்து கேட்க போகிறப்ப அவங்க சொன்ன விஷயம் செம்மையாக எனக்கு. ஸோ ஒரு மணி நாங்கள் கொடுத்துருந்தோம், அது வராமல் இருந்ததில் அவங்க வந்து என்ன டாரோ ரீடிங்கில் கணிச்சு சொன்னாங்களோ. என்ன மேம் சொன்னாங்க, என்ன நடந்தது மேம்? இது நான் மட்டும்தான் கேட்டேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த மிராக்கிள்ஸ் இருக்கும்ல, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு சொன்ன மிராக்கிளாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்த மிராக்கிள்னா மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் கொடுத்த நிறைய இந்த விஷயங்கள்லாம் வச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த ஷோவில் நம்ம இன்னைக்கு பேச போகிறது வந்து என்னென்னா உங்களை பற்றி. ஓகேவா? ஏன்னா எங்களுக்கு வந்து பாக்யா மேம் நிறைய பரிகாரங்கள் சொல்லி தெரியும், எங்கள் லைஃப்பை மாற்ற ஒரு பர்சனாக எங்களுக்கு தெரியும். பட் ரியல் லைஃப்பை நீங்கள் எப்படி எங்களுக்கு தெரியாதுல்ல. ஓகே, அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த எபிசோட்ல ஹூ இஸ் பாக்யா அசோக் அப்படிங்கிறது தான் நடக்க போகுது. ஓகே ஓகே. நிறைய பேருக்கு இந்த கார்டு ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை இது ஜோசியமாக இருக்கட்டும், பெண்களுக்கு ஆர்வம் வருது அப்படின்னா சும்மா ஜென்ரலாக பார்ப்பாங்க, நாள் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லை நேரம் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க, அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த மேலே ஆசை வந்தது? எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் டாரோ ரீடிங்னா எனக்கும் என்னன்னு தெரியாது, உங்களை மாதிரியே தான். ஏன்னா நாங்கள் டெல்லியில் இருந்தோமா, அப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்த பேட்டர்ன் வந்து ஜாதகம் பார்க்குறது. எங்கள் அம்மா அப்பா ஜாதகம் எடுத்துகிட்டு போய் ஜோசியக்கார்ட்ட பார்க்குறது, எங்கள் அப்பாவே வீட்டில் ஜாதகம்லாம் பார்த்து சொல்லுவார் எப்படி இருக்கும் அப்படின்னு. எங்கள் அப்பா கொஞ்சம் அவர் பிஸ்னஸ் தான் பண்ணார், ஒரு சும்மா அந்த நாலேஜில் வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் பார்ப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் எனக்கு நாலேஜ் இருந்தது சின்ன வயசில். அப்புறம் வந்து டெல்லி போனதுக்கப்புறம் அங்கே ஜாதகம் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை. ஏன்னா நம்மளோட பேட்டர்ன் மாதிரி அவங்க வேறு பேட்டர்ன் வச்சுருந்தாங்க, ஒன்றும் புரியாது. அவங்க பார்க்குறது ஏதோ கட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு அது ஒன்றும் அந்த கனெக்டே ஆகாமல் இருந்தது நார்த் இந்தியாவில். அப்போ வந்து ஒரு கேள்வி எனக்கு வந்து ஒரு 2-3 கேள்வி வந்து ஸ்ட்ராங்காக அந்த டைமில் இருந்தது. நாங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளில் இருந்தோம். இது எப்போ அப்படின்னா 12-13 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. முன்னாடி. ஓகே. அப்போ வந்து எனக்கு வந்து கேட்க போகிறப்ப அவங்க சொன்ன விஷயம் செம்மையாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. இது நான் மட்டும்தான் கேட்டேன். அப்போ வீட்டில் யாரும் கூடலாம் வரல. ஓகே. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய எதுவும் பிலீஃப் இல்லை, எதுவும் இல்லை. பட் நான் அவங்க இந்த ஒரு மேடம் வந்து பார்த்தாங்க. அந்த மேடம்கிட்ட நான் போய் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு லேண்டு விஷயத்தில். ஸோ ஒரு மணி நாங்கள் கொடுத்துருந்தோம், அது வராமல் இருந்ததில் அவங்க வந்து என்ன டாரோ ரீடிங்கில் கணிச்சு சொன்னாங்களோ அது அப்படியே நடந்துச்சு. என்ன மேம் சொன்னாங்க, என்ன நடந்தது மேம்? அவங்க வந்து ஒரு பணம் கொடுத்துருந்தோம். என்னென்னா, அதாவது ஒரு வீடு வாங்கறதுக்காக அந்த வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணல. அந்த முன்னாடியே நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுவோம்ல, அந்த இது பேர் கூட ஞாபகம் இருக்காது. அந்த பில்டிங் கட்ட போகிற பில்டரோட நேம் வந்து பிளிஸ் ஆர்ச்சிட்ஸ் அப்படின்றது. இப்போ வந்து இந்த டைம் பீரியடில் அங்கே சூப்பராக கட்டிட்டாங்க. பட் நாங்கள் பே பண்ணிட்டோம், 20 lakhs பே பண்ணியிருந்தோம். இது வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட், அது 2 crores என்னமோ வீடு வந்துச்சு ஓவராலாக. 20 lakhs கொடுத்துட்டீங்க. ஓகே. புக்கிங் பண்ணிட்டோம் 20 lakhs கொடுத்துட்டு புக்கிங் பண்ணால் அவங்க அப்போன்றாங்க அந்த இடத்துல ஒன்றுமே நடக்கல. ஓகே. அது நாங்கள் கொடுத்து 1 yearக்கு மேலே ஒன்றுமே நடக்கல. அதாவது கட்டுறாங்க, லேண்டாகவே இருக்கு, ஒன்றுமே நடக்கல. இங்கன்னா கவலையாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த டிக்கிங் ப்ராசஸ் மட்டும் நடந்துச்சு. அது ஒரு சந்தோஷமாச்சு, அப்பாடா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலைன்னு. வீடு கிடச்சிரும், ஒரு நாள் எப்படியாவது கிடச்சிரும். இவ்வளோ நாள் ஆரம்பிக்காதவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போர்டெல்லாம் பெருசாக போட்டிருந்தாங்க, அதை நம்பி தான் நாங்கள் போய் புக் பண்ணி வச்சோம். அப்புறம் பார்த்தா அது அந்த குழியெல்லாம் பொறிச்சதுக்கப்புறமும் 1 வருஷம் ஒன்றும் நடக்கல. அப்படியே 1 வருஷம் போய் இப்போ ஒரு 2 மாதம்னா 3 மாதம்னா ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு வெயிட் பண்ணலாம். திருப்பி 1 year வந்து ப்ராசஸே இல்லை. அந்த இடத்துல யாருமே வரவும் மாட்டேன்றாங்க. அவங்களோட டீம் மெம்பர்ஸ் யாரும் ஒரு விசிட் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ வந்து புக் பண்ணிவிட்டு இதுதான் எங்களோட சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆகி 5 வருஷமே ஆகிப்போச்சு. ஸோ நான் அந்த டைம் பீரியடு 1 yearக்கு பிஃபோர் டைமில் தான் வந்து நான் டாரோ ரீடிங் பார்த்தேன். ஓகே. அவங்க கண்டிப்பாக கிடைச்சிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ நீடோ அந்த மணி உங்களோட கையில் வந்துடும். அப்போ சொல்கிறப்பெல்லாம் எனக்கு கேட்கலாம் நல்லா இருந்தது. ஆமாம், உங்கள் பணம் கிடச்சிடும்னா நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். எனக்கு ஒரே சந்தோஷம்தான்.
ஆனாலும் வந்து கேட்குறப்ப இருந்த சந்தோஷம் நிஜமாக நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் உங்களுக்கே இருந்தது அப்போ? எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம், வெரி ஃபஸ்ட் டைம். அப்போ எனக்கு தெரியாது. அப்போ அந்த சந்தேகமும் இருந்தது, ஆனால் சந்தோஷமும் இருந்தது. நான் இதெல்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னு வீட்டில் வந்து சொன்னேன். அவங்க யாருமே கன்சிடர் பண்ணல. நான் சொன்னதே கன்சிடர் பண்ணல. எனக்கு பயங்கரமான ஸ்ட்ராங் எமோஷன்ஸ், எனக்கு ஸ்ட்ராங் கனெக்ஷன் அவங்க சொன்னது. நான் பயங்கர பிலீவ் பண்ணேன். அந்த மேடம் வந்து எது சொன்னாலும் அவங்க நல்லதாக சொல்லுவாங்க அப்படின்ற என்னோட ஓன் பிலீஃப் வந்து அவங்க மேலே ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருந்தேன். பட் இப்போ தான் தெரியுது, டாரோ ரீடிங்கில் நம்ம எவ்வளோ டீப்பர் கனெக்ஷன்ஸ் அதுக்குள்ளே ஏற்படுத்துகிறோமோ அவ்வளோ டீப்பர் ஆன்சர்ஸை வந்து என்கிட்ட வந்து கொடுத்துரும். ஸோ அப்போ சொன்னப்போ எனக்கு எல்லா எமோஷன்ஸும் வந்து கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு ஒரு கேள்விக்குறி சைடில் இதெல்லாம் நல்லா இருக்கு, கேட்க நடந்துட்டா நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் ரொம்ப வீட்டில் வந்து சந்தோஷமாக சொல்கிறேன், இப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்ட்டு. அவங்களும் வந்து கேட்டாங்க, ஆனால் பெரிய எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுக்கல. அப்படியா அப்படின்ற மாதிரி தான் போனாங்க. ஆனால் அவங்க சொன்னது நடந்தது பாருங்க, அப்போ தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அதில் வந்துச்சு டாரோ ரீடிங்கில். ஸோ எனக்கு வந்து ஏற்கனவே நம்பிக்கை இருந்துச்சு, அதுக்கு மேலே நம்பிக்கை பல மடங்காக வந்து உயர்ந்துருச்சு. எப்போ மேம் அந்த கேஷ் வந்தது? அந்த கேஷ் எப்போ வந்துச்சுன்னா, கேட்டுகிட்டே இருக்கோம், ஒன்றுமே நடக்கலை. நாங்கள் வந்து டெல்லியில் வீடு புக் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நடந்தது டெல்லியில். அங்கேருந்து நாங்கள் மும்பை ஷிஃப்ட் ஆகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ரீதியாக மும்பை ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபேமிலியே வந்து மும்பை ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கே டெல்லியில் இன்லாஸ்லாம் அங்கே தான் இருக்க போகிறாங்க. அங்கே தான் வீடு, சொந்த வீடு இருந்தது, அங்கே தான் இருந்தாங்க. அவங்க அங்கே இருப்பாங்க, நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்துடுவோம். பட் இது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது நான் தான். ஓகே. என்னோட ஹஸ்பண்ட் கூட அவ்வளோ ஃபோர்ஸ் காட்டல. சரி பார்க்கலாம், அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் தெரியல அப்படின்றது. பட் ஏமாற்றக்கூடாதுல்ல. ஒருத்தவங்க வாங்கிட்டு ஒரு பில்டர்ட்ட 20 லட்ச ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கே இல்லாமல் இருக்காது. அவங்களுக்கு அது சாதாரண விஷயம் தான். எத்தனை பேருக்கு இது பண்ணியிருப்பாங்க. அப்போது நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம், இங்கே வந்துட்டோம். மீன்ஸ் வர்றதுக்கு அன்னைக்கு நைட்டு ஃப்ளைட் எங்களுக்கு. அன்றைக்கி மத்தியானம் வந்து சில பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, நாங்கள் அங்கே டெல்லியில் வந்து சில பாத்திரங்கள்லாம் அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டெல்லியில் எப்போவுமே நிறைய நம்ம ஊர்க்காரங்களாம், எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் டெல்லி வரப்போ கூட சில பாத்திரம்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ நாங்கள் வந்து சரி மும்பை ஷிஃப்ட் ஆகிறோம், அதே மாதிரி ஜெராக்ஸ் அதே பேட்டர்னில் இங்கே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அங்கே என்ன கிச்சனில் இருக்குமோ அந்த பாத்திரம்லாம் வாங்க போனோம். அந்த பாத்திரம் வாங்க போகிறப்ப அது ஒரு மார்க்கெட் மாதிரி ஒரு ஏரியா. அங்கே கார் பார்க் பண்ணிட்டு இறங்குறப்போ ஃபோன் கால் வந்துச்சு அவர்கிட்ட இருந்து. செக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. செக்கு கொடுத்து சும்மா போய் செக் டேட்டு போட்டு மாற்றி வாங்கி கொடுத்துருவாங்க. செக்கு கொடுத்து அவங்க 7-8 தடவை மாற்றி செக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ செக் எங்கள் கையிலலாம் இருந்துச்சு. நீங்கள் அவர் ஃபோன் பண்ணி பில்டரே டைரெக்டாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் கால் வருது, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, செக்கை போய் டக்குன்னு 1 ஹவரில் போட்டு கலெக்ஷன் பண்ணிக்கோங்க, இதுதான் எனக்கு உங்களால் இப்போ ஃபேவர் பண்ண முடியும். வேறு யாராவது கலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. டக்குன்னு செக்கை போட்டு 1 ஹவர் கொடுத்தாங்க. இது வந்து அரௌண்டு மார்னிங் ஒரு 11 AM நடந்திருக்கும். இந்த ஏன்னா எங்களுக்கு ஈவினிங் ஃப்ளைட்டு, நைட் ஃப்ளைட்டு. ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பிடணும், சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் அந்த 11 மணி வாக்கில் கால் பண்ணார். சொன்ன உடனே நான் வந்து அந்த கடையில் ஷாப்பிங்க்கு நான் இறங்கிட்டேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன், ஆட்டோவில் போயிடுறேன், நீங்கள் வந்து போங்க அப்படின்ட்டு. இதெல்லாமே ஒரு 12-13 இயர்ஸ், அந்த எக்ஸாக்டாக எனக்கு 12-13 இயர்ஸ் ஆச்சு. ஓகே ஓகே. அவர் வந்து உடனே செக் வந்து வீட்டில் இருந்தது, எல்லாம் பக்கம் தான் வீடு. வீட்டில் உடனே செக் எடுத்துகிட்டு பேங்க்கும் எல்லாம் பக்கம் தான். டக்குன்னு போய் கலெக்ஷன் போடுறாரு. அந்த பணம் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ அந்த டாரோ ரீடிங்கில் அந்த மேடம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு தேவையான டைமில் அந்த பணம் வந்துடும், வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்கு வரும்னு. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிது. எங்க கூட சேர்த்து எத்தனை பேர் வந்து பே பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே கிடைக்கல. அப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆச்சு என்ன இதுன்னு. அப்புறம் வீடு இப்போ கட்டிட்டாங்க, ஆனால் உடனே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் அந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு. அது என்ன இஷ்யூன்னு தெரியல. பட் யாருக்குமே கிடைக்கல. எல்லாரும் பயங்கர போராடினாங்க, கேஸ் போட்டுருவோன்னு சொன்னாங்க, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, பயங்கர திட்டி போராட்டம் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து நாங்கள் 20 lakhs நாங்கள் கட்டியிருந்தோம். சிலர் வந்து ஃபஸ்ட்டே வந்து நிறையா கட்டுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்குன்ற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் வேற பே பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு மட்டும் கிடைச்சிருச்சு. நாங்கள் அன்னைக்கு கிளம்பி வந்துட்டோம். ஓகே. இப்போ வந்து எனக்கு அன்னைக்கு கிடைக்கலன்னா திருப்பி நான் எப்படி போய் அவங்கள நேரில் போய் காண்டாக்ட் பண்ணலையே, ஒன்றும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. நம்ம மும்பையில் இருந்துட்டு இதுக்காக ஃப்ளைட் பிடிச்சி போகிறது வர்றதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய டாஸ்க்கு. ஸோ இதுதான் எனக்கு டாரோ ரீடிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷனாக நான் ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை வந்தது இதில் தான்.
சூப்பர் அது சூப்பர். கொஞ்சம் ஒரு 2-3 நாள் முன்னாடி கிடைச்சது அப்படின்னா கூட சரி ஓகே அதையும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் இது வந்து மேஜிக் மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் கிளம்ப போகிறோம். மத்தியானம் ஃபோன் எப்படி வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் கிளம்ப போகிறோன்னு ஒரு ஹோப்லெஸ்ஸாக தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்கள திருப்பி அந்த அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாள் நாங்களாம் காண்டாக்டும் பண்ணலை. பட் அவங்களா காண்டாக்ட் பண்ணி சொன்னதெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஏஞ்சல்ஸ் நமக்கு அப்படியே கூட இருந்து அந்த கிளம்ப போகிற காசை வாங்கிட்டு போன்ற மாதிரி இருந்துச்சு. நைஸ் நைஸ். அண்ட் ஆக்சுவலாக வந்து அங்கே உங்களுக்கு தொடங்குனது, நீங்கள் ஏன் அதை கற்றுக்க போனீங்க? அப்புறம் அங்கே டேரோ ரீடிங் வந்து அப்போ திருப்பி வந்து நாங்கள் டெல்லி போகிறப்ப அங்கேயே வந்து வீடு அங்கே தான், சொந்த வீடு அங்கே தான் இருக்குது. நாங்கள் மும்பையில் அங்கே போக வரதான் இருந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அங்கே எனக்கு இன்னும் 2 கேள்விகள்லாம் இந்த மாதிரி எனக்கு அந்த ஸ்ட்ராங் பிலீவ் அப்போ ஆனது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அப்படியே கேட்க ஆரம்பித்தேன். ஓகே. குழந்தைங்க ரிலேட்டடான விஷயத்துக்கு, பிஸ்னஸ் ரீதியான விஷயத்துக்கு, ஹஸ்பண்ட்க்கு, இதெல்லாம் அப்படியே கேட்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு அப்படியே நல்ல கனெக்ஷன்ஸ் ஆக ஆக எனக்கு இது இவ்வளோ பண்ணுதே, நம்மளும் இது ஏதாவது கற்றுக்கலாமா அப்படின்ற ஆசை வந்து ஃபஸ்ட்டு அப்போ வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து அங்கே டெல்லியில் கற்றுட்டேன். அப்புறம் மும்பையிலையும் கற்றுட்டேன். நான் டேரோ ரீடிங் ஒருத்தர்ட்டெல்லாம் கற்றுக்கல. நான் வந்து 7-8 பேர்த்திட்ட கற்றுட்டேன். நான் இப்போ வந்து ஏதாவது கிளாஸ்னா கூட டேரோ ரீடிங் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ஃபாரின் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா மேம்? எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அது ஒவ்வொரு கிளாஸும் எனக்கு வந்து புதுசு புதுசாக கொடுக்கணும். நல்லா டாப் கிளாஸில் தான் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ஆசை. என் ஹஸ்பண்ட்லாம் ஒரு டைம் கேட்டார். ஒரு டைம் வந்து டேரோ கிளாஸ் மார்னிங் ஒரு செஷன்னு வேற ஒரு மேம் கிட்ட, ஈவினிங் ஒரு பேட்ச் இன்னொரு மேம் கிட்ட. 2 இது வந்து இது பண்ணியிருக்கேன். 2மே பயங்கர எக்ஸ்பென்சிவ் கிளாஸஸ். 50,000 60,000 10 days கிளாஸ் இருந்துச்சு. ஸோ இவர்கிட்ட காசு கேட்டால் இவர் சரி எல்லார் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஒரு இது கற்றுக்கிறதே பெருசு. இவர்கிட்ட வந்து 2 இதுக்கு காசு ஆட்டையை போட்டேன். இவர் வந்து பார்த்தார் ஒரு டைம் கிளாஸ் எடுக்கிறப்ப, காலையில் அவங்க இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, கார்டை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. சாயங்காலம் இந்த மேடமும் அதே கார்டை பற்றி தான் பேசுகிறேன். ஏமா ஒரு இதில் ஜாயின் பண்ண விடாதா, 2 இதுக்கு ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னு சிரிச்சிட்டே தான் கேட்டாங்க. ஓகே. அதெல்லாம் அப்படிதான் விடுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, இது நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த தேடல் எனக்கு பயங்கர ஜாஸ்தியாயிடுச்சு. இல்லை ஏதோ ஒரு கார்டு நமக்கு வந்து ஏதோ ஒரு ஆன்சரை சொல்லுதுன்னா அப்போ என்னமோ இருக்குல்ல, கண்டிப்பா என்ன கனெக்ஷன் ஒண்ணுமே புரியல எனக்கு. அதனால தான் ஒரு பெஸ்ட் கிளாஸாக வந்து சொல்கிறப்ப அவங்களோட சீக்ரெட்ஸ் நமக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க. நைஸ் நைஸ். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி காஸ்ட் வாங்குறாங்கன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க, அவங்களோட சீக்ரெட் சொல்கிறப்ப தான் நமக்கு வந்து புரியும். சும்மா காடை பார்த்தோமா படித்து பார்த்தோமா 2 நாள் கிளாஸ் ஆனால் அதில் கனெக்டே ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து இப்போவும் வந்து எதாவது கிளாஸ் இருந்தால் தமிழ்காரங்க பார்த்தா என்னது இந்த மேடம் தான் பெரிய டேரோ ரீடிங்ன்றாங்க, எங்கேயோ கிளாஸ் கற்றுட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அப்படியே அதுக்குள்ளே ஊறி போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அது 7-8 கிளாஸஸ்லாம் எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு டைம் இல்லாதனால எந்த கிளாஸும் அட்டன் பண்ணாமல் இருக்கேன். நான் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து டெல்லி மும்பை அப்படிங்கிறீங்க, நீங்கள் நார்த் இந்தியனா இல்லை நம்ம சவுத்து பொண்ணா? என்னோட சொல்லுங்க. ஓகே, பேச்சு பார்த்தா நான் நார்த் இந்தியன் அப்படி இல்ல, நீங்க தமிழ் தான் பேசுறீங்க. ஆனா நீங்க சொல்லலாம் டெல்லி மும்பை இப்படியே இருக்கே, அதனால நான் கேக்குறேன். தமிழா இருக்கீங்க என்ன போய் இருந்தாலும் டவுட் இருக்கு. இல்ல, நான் வந்து மேரேஜ் வரைக்கும் தமிழ்நாடு தான். நாமக்கல் எங்க ஊரு. ஓகே. அப்புறம் காலேஜ் படிச்சது ஈரோட்ல வெள்ளாளர் காலேஜ் இருக்கு. வெள்ளாளர் காலேஜ் ஃபார் உமன். என்ன படிச்சீங்க? நான் வந்து பிகாம் தான் படிச்சேன். நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். படிப்புல எல்லாம் சூப்பர் டூப்பர்லாம் கிடையாது, பயங்கர ஆவரேஜ். அப்படியே லாஸ்ட் மினிட் தான் படிச்சு பாஸ் ஆகும். இந்த கேட்டகரியில தான் நான் இருந்தேன். அதுதான் நிஜம், சொல்றதுக்கு இல்ல. ஸோ அந்த மாதிரி படிச்சேன். பட் அப்போவே எனக்கு இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது மாதிரி அப்போல்லாம் டிவி அந்த அளவுக்குலாம் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஏதாவது பண்றோம் அப்படின்னா அதோட நல்லது நமக்கு ஏதோ திருப்பி நடக்குதுன்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கிறது. கனவுகள்ல வந்து நிறைய விஷயங்கள் வருது, இந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்யூட்டிவ் ஸ்கில். அதுக்கெல்லாம் வார்த்தை இன்ட்யூட்டிவ் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு இப்பெல்லாம் பெருசா தான் தெரிஞ்சுது. ஸோ அப்ப நாமக்கல்ல படிச்சுட்டு அப்புறம் நாமக்கல்ல வீடு, அம்மா அப்பா எல்லாம் நாமக்கல்ல தான் இருந்தாங்க. அப்புறம் காலேஜ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஜாதகத்தை கொடுத்தாங்க. 2 நாள்ல எல்லாமே ஓகே ஆயிட்டு அவரு டெல்லியில இருந்தாரு. அவ்வளவுதான், டக்குன்னு ஒரு 2 மாசம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்டோட ஃபேமிலி வந்து அவங்களோட பிசினஸ் எல்லாமே வந்து ஆபீஸ் வீடு எல்லாமே டெல்லியில. ஓகே. அப்புறம் நான் அங்க ஷிஃப்ட் ஆயிட்டு அங்க டெல்லியிலே இருந்தோம். அப்புறம் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனோம். நைஸ். கிட்ஸ் 2 குழந்தைங்க, 2 பொண்ணுங்க. ஓ நைஸ். அவங்க எப்படி மேம்? அவங்க 2 வந்து இந்த ஃபீல்ட்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க,
எனக்கு வந்து யாரு ரீடிங் பண்றதுல ரொம்ப பிடிக்கும்னா என்னோட சின்ன பொண்ணு பண்ற ரீடிங். அப்படியே அது சின்ன வயசு, என்ன 8 வயசு தான் ஆகுது. அது அப்படியே நான் பார்த்து நான் பண்ணுறதை பார்த்து நான் பண்ணுற ப்ராக்டிஸ் அப்போ காலையில் நேரமாக எழுந்திரிச்சுக்குவா. அவளுக்கு எழுப்பலைன்னா அழுவா. நான் வந்து சரி குழந்தைங்களை எப்படி எழுப்புறது, டயர்ட் ஆகும்ல, காலையில் ஸ்கூல் போகணுன்னா அது எந்திரிச்சு ஸ்கூல் அப்போ தான் வந்து போகிறதுக்கே அழுவா. நீங்கள் ஏன் என்னை எழுப்பலை அப்படின்ட்டு காலையில் அவளையும் நேரமாக எழுப்பி விடணும். 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து ரூம்குள்ளே உட்காந்து என்ன தெரியுதோ உட்காந்து எதையோ பண்ணுவாள். என்னை பார்த்து என்னை ஏதோ கண்ணை மூடுறது, மூச்சு விடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹீலிங், கையை வைப்பா, கை எங்கெங்கேயோ அவளுக்கு ஒன்றும் புரியாது. இங்கே வச்சுட்டு இருப்பா, அங்கே வச்சுட்டு இருப்பா. என்ன பண்ணுற அப்படின்னா ஹீலிங் பண்ணுறமா அப்படிமா. இவளுக்கு அந்த இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் அவளுக்கு நல்லா இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுது. உட்காந்து நிறைய வீடியோஸ்லாம் கூட இருக்கு அவள் பண்ணுறது, எனக்காக பண்ணியிருக்கா நிறைய. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னா அவட்ட கேட்பேன். அழகா அவளுக்குன்னு ஒரே ஒரு கார்ட் டெக் மட்டும்தான் வச்சுருப்பா. வேற எதுலேயும் அவளுக்கு பண்ண தெரியாது. அது ஒன்று மட்டும்தான் அவளுக்கு கனெக்ட் ஆகும். கரெக்டாக சொல்லுவா, பர்ஃபெக்டாக சொல்லிடுவா. அவங்க சொல்லி நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அங்கே மும்பை வந்து ஒருத்தர் வரதா இருந்தார். பட் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பாண்டிங் இல்லாத மாதிரி இருந்தது. இது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே இருந்தேன். இது கரெக்டாக இல்லை, இவ்வளோ நாள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி 2 நாள் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கொடுக்கணும், வேண்டாமா, எஸ்ஸா நோவா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. வேண்டான்னு சொல்லிடலாமா லாஸ்ட் மினிட்ல அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ அந்த குழப்பத்தில் கரெக்டாக வந்து நான் கார்ட் ரீடிங் பண்ணுறேன்னு அவள் சும்மா கூப்பிட்டெல்லாம் பண்ண மாட்டேன். அவள் திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நான் பண்ணுறேன்னு எடுத்து வச்சுட்டு இருப்பா. அப்போ வந்து அது ஒரு இது டாரோ கார்ட்ஸ் இல்லை, அது ஒரு ஆரக்கிள் கார்ட்ஸ் மாதிரி. ஸோ அப்போ வந்து நான் கேட்டேன், சரி அவள் வந்து கேள்வி கேட்கணும், நம்ம காமனாக சொல்ல தெரியாது அவளுக்கு, கேட்டால் சொல்லுவா. அப்போ வந்து கேட்குறப்ப அவளோட ரீடிங் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன கிளாஷ் வந்து வரும், ஆனால் வந்துட்டு அந்த அந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த அன்னைக்கு நைட்டே வந்து சரியாக போயிடும். ஒரு சின்ன பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றது நமக்கு வேணுன்றது அது வந்துடும். நீங்கள் ஒரு பிரச்சனை ஆனால் வரும், அது வந்து நைட்டுக்குள்ளே அது மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரியும் ஆகிடும். நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இந்த ஒர்க்கு. அவளுக்கு தெரிஞ்ச 4-5 இங்கிலீஷ் வேர்டை போட்டு எதையோ ஒன்று சொன்னான். ஆனால் அது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு வந்து பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. அப்போ தான் நான் அவளை பிலீவ் பண்ணேன், ஓ இவளுக்கு இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் ஏதோ வேலை செய்யுது. ஏன்னா ப்ராக்டிஸ் அவள் பண்ணுவா. அதனால யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த இன்ட்யூட்டிவ் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறா. அவள் தெரிஞ்சுலாம் பண்ணலை, சும்மா ஏதோ பண்ணுறாங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு இது பண்ணுனா நம்மளும் வந்து பெரிய இதாக பண்ணலாம், நம்மளும் வந்து அம்மா எல்லாரும் பார்க்குறாங்களே நம்மளும் எல்லாரும் பண்ணுவாங்க, அந்த ஒரு இதில் தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ சும்மா இது ரொம்ப ரேராக டெய்லியெல்லாம் பண்ண மாட்டா, எப்பயாவது தோன்றப்போ. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த மிராக்கிள்ஸ் இருக்கும்ல, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு சொன்ன மிராக்கிளாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்த மிராக்கிள்னால் அது என்ன ரொம்பவே உங்களுக்கே ஆச்சரியப்பட்டு சார் ஓ எப்படி இது அப்படின்னு நீங்கள் பார்த்தது என்னவா இருக்கும்? டாரோ ரீடிங்கில் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் கேட்கறனால உங்களையே நீங்கள் நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு நான் என்ன சொன்னேன். நான் ஆக்சுவலாக மேம் நீங்கள் 2 தடவை நான் மீட் பண்ணியிருக்கீங்க, நான் வேரியஸ் சேனல்ஸ் இருக்கும்போது நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க இந்த இது மீடியா தான் உங்களுக்கு எல்லாமே, இந்த லைஃப் உங்களுக்கு சூப்பராக போகும், மேரேஜ்லாம் நல்லா நடக்கும், அந்த மேரேஜ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி எனக்கு இருந்தது. பட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்பயே சொன்னீங்க உங்கள் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ என் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணி தான் என்னோடய கல்யாணம் வந்து நாங்கள் நினச்சதை விட டபுள் மடங்கு பெருசாக நடக்கும். சூப்பர். அதே மாதிரி இப்போ நீங்கள் ரீசெண்டாக நம்ம ஒரு 2 months பிஃபோர் வந்து மீட் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்பயும் நீங்கள் வந்து எனக்கு ரெட் நூல்லையும் நீங்கள் கார்டு எடுத்து சொல்லியிருந்தீங்க இது ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம் உங்களுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என் ஹெல்த் வைஸும் நான் சரியாயிட்டு இருக்கேன், மணி வைஸுமே நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் ஆகிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வரது அண்ட் சேவிங்ஸ், நான் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அதுவே எனக்கு பெருசாக இருக்குது. சூப்பர். ஸோ நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். இல்லை நீங்கள் இந்த கொஷின் கேட்டிங்கல்ல, எனக்கு ஆக்சுவலாக ஆன்சர் தெரியாது. இப்போ வந்து நான் யாருக்கா ரீட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தேங்க்யூ சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த பர்சனுக்கு நம்ம முன்னாடி ரீட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்ற அந்த தேங்க்யூ வச்சு தான் வந்து அவங்களோட இந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்புறமா வந்து பேசுகிறப்ப சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகமே
இருக்காது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு சொன்னதானா அப்போதைக்கு, ஏன்னா அது அப்போதைக்கு காட்டுவான் அது நல்லா, அது அந்த டைம் பீரியடில் அந்த ஃப்ளோ சூப்பராக வரும். ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சே மேம் நேற்று உங்களுக்கு சொன்னீங்கல்ல நீங்கள் அது சொன்னீங்கல்ல அப்படின்னு ஏதாவது சந்தேகம் கேட்டாங்கன்னா கூட எனக்கு சொல்ல தெரியாது. ஓகே, ஏன்னா அது பர்ஃபெக்டாக அந்த டைமில் கொடுக்குற ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படியே நடக்கும். நீங்க இந்த தேங்க்ஸ் சொல்றத வச்சு தான் எனக்கு வந்து ஆன்சர். நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நீங்களே பார்த்து ரிப்ளை பண்ணுவீங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் நிறைய விஷயங்கள் மிராக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே அது இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இப்போ உங்களை பற்றி பேசணும், அந்த கார்டு ரீடிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி வந்து நான் நிறைய உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அண்ட் அன்னதானங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன், அது எப்படி? அது வந்து என்னோட சின்ன வயசு ஆசைகள்லாம் இப்போ நிறைவேற்றுறேன்னு நான் சொல்லுவேன். இதுதான் சத்தியமான உண்மை. எனக்கு சின்ன வயசுலலாம் வந்து ஏதாவது கொடுக்கணும், அந்த ஜாய் ஆஃப் கிவிங் இருக்குல்ல, இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு இப்போ பெருசானோடனே தான் தெரியுது. பட் அது கொடுக்குறப்ப எனக்கு ஒரு அப்படியே மனசில் படபடப்பாக அப்படியே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சும்மா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பென்சிலை கிஃப்டாக கொடுத்தா ஒரு ரொம்ப நம்ம வந்து அந்த பென்சிலே வச்சுருக்க மாட்டோம். அவட்ட வந்து அந்த பென்சில் பார்க்கல. இது நிறைய நடந்தது. இந்த பபுள் கம்லாம் இருக்குது, சின்ன சின்ன விஷயம் இது. ஆக்சுவலாக அந்த ஒரு சிங்கப்பூர் கடைன்னு ஒரு கடை எங்கள் ஊரில் இருக்கும், பூம்புகார் சிங்கப்பூர் கடை ஞாபகம் இருக்குது. அந்த கடையில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அது வந்து நார்மலாக வேறு கடையில எல்லாம் கிடைக்கவே கிடையாது, அந்த கடையில் மட்டும்தான் கிடைக்கும். அது மேபி வெளிநாடு ஐட்டம் மாட்டிருக்கு. காசு விஷயத்தில் எங்கள் வீட்டில எல்லாம் வாங்கிக்கலாம். எங்கள் அப்பாட்ட வந்து ஒன்றும் அது பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் எப்போ பார்த்தாலும் அந்த கடையில் போயிட்டு ஏதாவது வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அப்போ அந்த கடையில் வாங்கின ஒரு பபுள் கம், அந்த பபுள் கம் இன்னமும் இருக்குது. அப்போ அந்த பபுள் கம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம கையில் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கலாம். அது மீன்ஸ் ஒட்டுனா தண்ணி வச்சா அதில் வந்து ஒட்டிக்கும், டாட்டூ மாதிரி. இப்போவும் அதே டேஸ்ட்டில் அதே டிசைனில் அப்படியே தான் வந்து நான் பார்த்தேன். ஸோ அது வந்து நார்மலாக வெளிக்கடையில் கிடைக்காது. அப்போ அந்த பபுள் கம் வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்குறப்போ ஒரு 3 பபுள் கம் வாங்கிட்டு போனேன். அப்போ வாங்கிட்டு போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து அது புதுசாக இருந்துச்சு. அந்த டைமில் எல்லாம் என்னென்னு கேட்டாங்க. நான் நான் சாப்பிடல, 3 பபுள் கம்மே கொடுத்துட்டு 3 டாட்டூவுமே அவங்களே ஒட்டிக்கிட்டாங்க. பட் நான் எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க, நீ அதை வாங்குறேன்னு சொன்னியே, வாங்கினியா அப்படின்னு கேட்டாங்க. வாங்கிட்டேம்மா அப்படின்னு. நல்லா இருந்ததா டேஸ்ட்டு? நான் வேண்டான்னு சொன்னேன், அதெல்லாம் நீ வாங்கின நல்லா இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு தெரில, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. நிஜமாவா? அதுக்கு தான் வந்து நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்த. கரெக்டாக எங்கள் அம்மா வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் வாங்கிட்டு எதுக்கு அப்படின்ட்டா. எங்கள் அப்பாட்ட காசு வாங்கிட்டு அதை வாங்கிட்டேன். இத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தா எப்படி நீ அவங்கக்கிட்ட கொடுத்த, நீ சாப்பிடாம? ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அப்போ வந்து ஆனால் எனக்கு கவலையெல்லாம் இல்லை. நான் அதை வந்து சாப்பிட்டு பார்க்கலன்னு, டேஸ்ட்டு பண்ணலன்னு கூட, அதை ஷேர் பண்ணலன்னு கூட எனக்கு கவலை கிடையாது. அவங்க 3 பேர்த்துக்கு கொடுத்ததோட ஹாப்பினஸ் வந்து எனக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. அது தெரில, அது மேபி எனக்கு அந்த ஒரு அப்போ வந்து இந்த அன்னதானம்லாம் போடுவாங்கள்ல, எதில் போடுவாங்கன்னா கோயிலில் போய் நம்ம இது பண்ணோன்னா லைனில் நின்று நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். புளியோதரை கொடுப்பாங்க, சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பிளேட்ல சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. ஆமாம், நமக்கு எனக்கு வேற பக்கு நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டு சுற்றிட்டு வரதுக்குள்ளே தீந்துருச்சுன்னா அப்படின்னு முன்னாடியே வாங்கி வச்சுக்கலான்னாலும் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வாங்கலாம் அப்படிம்பாங்க. அது எனக்கு அது நின்று வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணணுன்ற ஆசை வந்து கொஞ்சம் பெருசாகி நம்மளே அந்த இதை பண்ணலாமே, நமக்கு பிடிச்சது இதை பண்ணலாமே. அப்புறம் ஒரு சின்ன வயசில் வந்து ஈரோட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. நாங்கள் நாமக்கல் டு ஈரோடு வந்து காரில் போயிட்டு வர்றப்ப வழியில் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் பார்ப்பேன். எப்போவுமே கண்ணில் படும் சின்ன வயசில். அதை சும்மா வெயிட் பண்ணி பார்ப்பேன். அதில் வந்து மனநலம் குன்றியவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை வெயிட் பண்ணி அந்த க்ராஸ் பண்ணோன்னா நான் தூங்கிட்டு இருந்தால் கூட எந்திரிச்சு இந்த இடம் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி அதை பார்ப்பேன். அப்போ வந்து எனக்கு இவங்க எப்படி ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா, இங்கே வந்து அனாதை இல்லம்னு எழுதியிருக்காங்களே, அப்போ வந்து அதில் நிறையா குழந்தைங்க இருக்குமே, யார் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவா, அவங்கவுங்க அம்மாங்க அப்பாங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற அந்த தாட்ஸ் வந்து எனக்கு டீப்பராக இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நான் பெருசாகினவுடனே எனக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஹெல்ப் வந்து நம்ம சும்மா கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் பேசிக்கான ஒரு ஆசைகள் எல்லாம் வெளியே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இப்போ நீங்கள் கேட்டனால ஆக்சுவலாக அதுதான். அப்புறம் வந்து நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ ஆசைப்பட்டீங்கல்ல, ஆசைலாம் பண்ணணும், எல்லாம் பண்ணுறீங்க, பிடிச்ச மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். கடவுள் வந்து நல்லா கொடுத்துருக்காரு, கடவுளுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அன்னதானம், ஃபுட் அன்னதானம் திருவண்ணாமலை நடக்கும், பௌர்ணமி, அமாவாசை, அப்புறம் நடுவில் எப்போ வேணாலும் அது வந்து அன்னதானம் வந்து இதில் தான் திருவண்ணாமலையில் நம்மளோட கிரிவலம் போகிற பாதையில் வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்மளோட.
அப்புறம் வந்து ஆர்ஃபனேஜ் ஹோம்ல இருக்குல்ல, முதியோர்கள் இல்லம்க்கு, மென்டலி ரிட்டார்டடு குழந்தைங்க பெரியவங்க இருக்கிற இடத்துக்கு, அப்புறம் குழந்தைங்க படிக்கிறதுக்கு புக்ஸு, ஸோ அப்புறம் லேடிஸ்க்கு தேவையான பொருட்கள், ஏதாவது கட்டல், ஃப்ரிட்ஜு, சோஃபா, அப்புறம் ஹோல் மந்த்துக்கு க்ராசரி. நான் ஃபுட்டில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு வந்து யாரும் பசியாக இருக்க வேண்டாம், பசி விஷயத்த மட்டும் நம்ம போக்கணும். அப்போ அதனாலே என்னன்னு தெரியல, ஏன்னா என்னால் பசி தாங்க முடியாது. எனக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங்கே இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அந்த ஏர்ஜ் பசியாக என்னால் இருக்க முடியாது. அப்போ வந்து நம்மக்கிட்ட சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, அது இருந்துமே வந்து அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் இருக்க முடியல. அப்போ வந்து அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு நம்ம 2 மணி நேரம் கழிச்சு சாப்பாடே இல்லைன்றவங்க பசியில் இருந்தால் அவங்களோட இது எப்படி இருக்கும், வலி எப்படி இருக்கும். ஸோ அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தீக்கணுமோ அது பண்ணுறோம். முக்கியமாக யாருக்காவது குழந்தைங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷன் தேவைப்படும். இப்போ தான் பரமத்தி வேலூரில் ஒரு குழந்தைக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் ஏதாவது ஈவெண்ட்டு நடுவில் ஏதாவது ஆச்சு, ஏதாவது வயநாடு விஷயம் வந்தது. ஸோ நம்மளால் நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பண்ண முடியும், அந்த நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றதை ஒன்று ஏதாவது பண்ணிவிடுவோம். அதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கே வந்து பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க வயநாடு விஷயத்துக்கு. ஸோ அந்த இதில் வந்து பேமெண்ட் போட்டோம். அது 2-3 டைமாகவே வந்து அதுக்கு பேமெண்ட் பண்ணோம். ஏன்னா அப்பா நியூஸில் பார்க்குறப்போ ஒவ்வொரு விஷயமும் எல்லார் வீட்லேயுமே எல்லோரும் பார்த்து அது அழுதுருப்பாங்க. அது ஒரு டாக் தான் வந்து ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அது பாதியில் அந்த வீடியோ பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, அது பயங்கர வைரலாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் மனசே சரியில்லை. அப்புறம் வந்து ஹீலிங் பண்ணலாம், நம்மளால் என்ன பண்ண முடியும், ஹீலிங் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ ஹீலிங், அப்புறம் வந்து நம்மளால் முடிஞ்ச ஃபண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த ஹெல்ப்பு இதுதான் என்னால் முடிஞ்ச ஒரு நம்ம சக்திக்கு என்ன. நீங்கள் நம்ம சக்திக்கு உட்பட்டுன்னு ஒரு பேசுகிறீங்க தெரியுமா, அதுதான் மேம் எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம், கடந்துட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம பின்னாடி என்ன சொல்கிறோம், அவங்க கை கால் நல்லா தானே இருக்குது, அவங்க எதை வேணால் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு அது இருக்குது, ஆனால் அவங்களுக்காக அதை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியல. அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த டைம் எல்லாமே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸாக நீங்கள் அவங்களுக்கு மாற்றி கொடுக்குறீங்க. அது கேட்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம வந்து அடுத்த எபிசோட் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறோம்.